Today we are going to discuss about rules of double entry system. Rules of double entry system. There are three kinds of accounts. One is personal account, the second one is real account, the third one is nominal account. Personal account, real account and nominal account. Each account has two aspects. One is debit and another is credit. In personal account, debit the receiver, credit the giver. In real account, debit what comes in, credit what goes out. In nominal account, debit all expenses and losses, credit all incomes and gains. இன்றைய நாளிலே கணக்கு பதிவியலின் விதிகளை குறித்து நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவதாக கணக்கு பதிவியலில் கணக்குகள் 3 வகைப்படுகிறது. முதலாவது ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு. ஒவ்வொரு கணக்கும் 2 தன்மைகளை கொண்டுள்ளது. ஒன்று பற்று, மற்றொன்று வரவு. ஆள்சார் கணக்கில் பெறுபவரை பற்று செய்ய வேண்டும், தருபவரை வரவு செய்ய வேண்டும். சொத்து கணக்கில் உள் வருவன பற்று செய்யப்பட வேண்டும், வெளிச்செல்வன வரவு செய்யப்பட வேண்டும். பெயரளவு கணக்கில் அனைத்து செலவுகளையும் நட்டங்களையும் பற்று செய்ய வேண்டும், அனைத்து வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு செய்ய வேண்டும். இந்த விதிமுறைகளை சரியாக நாம் நினைவில் கொள்ளும் பொழுது குறிப்பேட்டு பதிவுகளை சரியாக பதிவு செய்ய முடியும். இதை ஒவ்வொருவரும் பாராமல் படித்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதாகும். இப்பொழுது ஒரு சில அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம அது என்ன அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். Classify the following into personal, real and nominal accounts. First, capital. Second, building, carriage inwards, cash, commission received, bank, purchases, chandru, outstanding wages. Capital, it is a personal account. Building, it is an asset, therefore it is a real account. Carriage inwards, it is one of the expenses, so it is a nominal account. Cash, it is also an asset, therefore it is a real account. Commission received, it is an income, nominal account. Bank, it is a personal account. Purchases, it is also an expenses, therefore it is a nominal account. Chandru, Chandru is a person, therefore it is a personal account. Outstanding wages, it is an expenses payable to others, some person, so it is a personal account. தமிழ் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு மற்றும் பெயரளவு கணக்கு வகைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. முதல், இரண்டாவது கட்டிடம், அப்புறம் உள்ளேற்றிச்சல் செலவு, ரொக்கம், தள்ளுபடி பெற்றது, வங்கி, கொள்முதல், சந்துரு, கொடுபட வேண்டிய கூலி. முதல் என்பது ஒரு நபர்
வியாபாரத்தை தொடங்குவதற்காக கொண்டு வருவது. இது ஆள்சார் கணக்கு எனப்படுகிறது. கட்டிடம் இது ஒரு சொத்து, அதனால் இது சொத்து கணக்கு ஆகும். மூன்றாவதாக உள் ஏற்றிச்சல் செலவு, இது ஒரு செலவு, எனவே இது பெயரளவு கணக்கு எனப்படுகிறது. அடுத்தது ரொக்கம். ரொக்கம் என்பதும் ஒரு முதன்மையான சொத்து, இதனால் இது சொத்து கணக்கு எனப்படுகிறது. தள்ளுபடி பெற்றது, இது ஒரு வருமானம், எனவே இது பெயரளவு கணக்கு எனப்படுகிறது. வங்கி, வங்கி ஒரு ஆள்தன்மையை கொண்டது, எனவே இது ஆள்சார் கணக்கு ஆகும். கொள்முதல், இதுவும் ஒரு செலவு தன்மையை கொண்டது, எனவே இது பெயரளவு கணக்கு எனப்படுகிறது. சந்துரு ஒரு நபரை குறிக்கிறது, எனவே இது ஆள்சார் கணக்கு ஆகும். கொடுபட வேண்டிய கூலி, ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கூலி கொடுபடாமல் உள்ளது, பின்வரும் காலத்தில் அது கொடுக்கப்பட வேண்டும், எனவே இது ஆள்சார் கணக்கு எனப்படுகிறது. அடுத்தபடியாக now what is journal entry? What is journal entry? The word journal has been derived from the French word jour, which means day. So journal means daily. Transactions are recorded daily in the journal as and when the transaction take place. As soon as the transaction take place, its debit and credit aspects are analyzed and recorded in the journal together with a short description called narration. This is called journal entry. அடுத்ததாக நாம் குறிப்பேட்டு பதிவுகள் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் ஜேர்னல் எனப்படும் சொல்லானது பிரெஞ்சு சொல்லான ஜோர் என்னும் சொல்லிலிருந்து உருவானதாக சொல்லப்படுகிறது. அதன் பொருள் என்னவாம்? நாள்தோறும். அதன் பொருள் என்ன? நாள்தோறும். எனவே குறிப்பேடு என்பது தினமும் என்று பொருள்படும். நடவடிக்கைகள் ஏற்படும் பொழுது அவை உடனே ஒவ்வொரு நாளும் குறிப்பேட்டில் பதிவு செய்யப்படுகின்றன. நடவடிக்கைகள் ஏற்பட்டவுடன் அதன் பற்று மற்றும் வரவு தன்மைகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டு குறிப்பேட்டில் பதிவு செய்யப்படுகின்றன. அதனுடன் ஒரு சிறிய விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு விளக்க குறிப்பு என்று பெயர். அதற்கு விளக்க குறிப்பு என்று பெயர். Now I explain the meaning. Explain the meaning of journal. Journal is the book of original entry. Transactions are recorded for the first time in the journal. A record of business transactions in the journal is known as journal entry. The process of recording the transaction in journal is called as journalizing. அடுத்ததாக அந்த குறிப்பேட்டின் பொருளை நாம் பார்க்க போகிறோம். குறிப்பேட்டின் பொருள். குறிப்பேடு என்பது ஒரு தோற்ற பதிவேடு. இதில் வணிக நடவடிக்கைகள் நாள் வரிசையில் பதிவு செய்யப்படுகிறதாம். அதாவது நடவடிக்கைகள் நிகழ்ந்த கால வரிசையில் பதியப்படுகின்றன. நடவடிக்கைகள் முதலில் குறிப்பேட்டில் தான் பதியப்படுகிறது. குறிப்பேட்டில் பதிவு செய்வதற்கு ஆதார ஆவணங்கள் அடிப்படையாக உள்ளன.
நடவடிக்கைகளை குறிப்பேட்டில் பதிவு செய்வதை குறிப்பேட்டு பதிவு என்கிறோம். குறிப்பேட்டில் நடவடிக்கைகளை பதிவு செய்த முறையினை குறிப்பேட்டில் பதிவு செய்தல் என்று அழைக்கலாம். சரி, அடுத்ததாக இந்த குறிப்பேட்டின் படிவத்தை நாம் பார்க்க வேண்டும். ஃபார்மேட் ஆஃப் ஜேர்னல். அந்த ஃபார்மேட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதில் என்ன சொல்லியிருக்கு? டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். In the date column, we record the date of transaction. In this column, the date of the transaction is recorded. Then next one is particular column. The accounts involved in the transactions are recorded in this column. The account debited is recorded first with the word debtor. Entered towards the end of the row, and the account credited is entered in the next line after leaving a little space on the left and preceded by the word to. The third column, LF means ledger folio column. The page number of ledger in which the accounts debited and credited are maintained is recorded here. The fourth column, debit column. The amount to be debited is recorded in this column. Another column is credit column. The amount to be credited is recorded in this column. The last one is narration. What is narration? A short description of each transaction is written under each entry, which is called narration. இப்பொழுது நாம் குறிப்பேட்டின் படிவத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். புத்தகத்தில் 46ஆம் பக்கத்தில் அந்த குறிப்பேட்டின் படிவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாள், விவரம், பேரேட்டு பக்க எண், பச்சு, வரவு. இந்த நாள் பத்தியில் நடவடிக்கை நிகழ்ந்த நாட்கள் இதில் குறிப்பிடப்படுகிறது. நடவடிக்கை நிகழ்ந்த நாள் இதில் பதிவு செய்யப்படுகிறது. இரண்டாவது விவரம் பத்தி நடவடிக்கையில் தொடர்புடைய கணக்குகள் இப்பத்தியில் பதிவு செய்யப்படுகின்றன. பற்று வைக்கும் கணக்கினை முதலில் எழுதி ப என்று வரியின் இறுதியில் பதிவு செய்ய வேண்டும். வரவு வைக்கும் கணக்கின் இடது பக்கம் சிறிது இடைவெளி விட்டு அடுத்த வரியில் எழுத வேண்டும். மூன்றாவது பேரேட்டு பக்க எண். பேரேட்டில் உள்ள பற்று அல்லது வரவு கணக்கினை பதிவு செய்துள்ள பக்க எண்ணை இப்பத்தியில் நிரப்ப வேண்டும். ஆங்கில எழுத்தான ஃபோலியோ என்பதற்கு பக்கம் என்று பொருள். பேரேட்டு பக்கத்தில் உள்ள எண்ணை பதிவதால் பேரேட்டு பக்க எண் எனப்படுகிறது. இது கணக்குகளின் சரித்தன்மையை காணவும் தணிக்கை செய்வதற்கும் உதவியாக உள்ளது. முதலாவதாக குறிப்பேட்டில் பதிவு செய்து பின்பதாக பேரேட்டில் எழுதப்படுகிறது. பேரேட்டில் எழுதப்படும் பொழுது பேரேட்டில் எந்த பக்கத்தில் எழுதப்படுகிறது என்பதை இதில் குறிப்பதன் மூலமாக பின்பதாக தணிக்கை செய்வதற்கும் இதன் சரித்தன்மையை ஆய்வு செய்வதற்கும் இது மிகவும் உதவியாக காணப்படுகிறது. அடுத்ததாக பற்று பகுதி. பற்று செய்ய வேண்டிய தொகை
பகுதியில் பதிவு செய்யப்படுகிறது. அடுத்து வரவு பத்தி, வரவு செய்யும் தொகை இப்பத்தியில் பதிவு செய்யப்படுகிறது. அடுத்ததாக விளக்க குறிப்பு. ஒவ்வொரு குறிப்பீட்டு பதிவிற்கும் கீழ் ஒவ்வொரு நடவடிக்கை குறித்து எழுதப்படும் சிறு விளக்கம் விளக்க குறிப்பு எனப்படுகிறது. அந்த நடவடிக்கை குறித்து ஒரு குறிப்பு எழுதப்படுகிறது. இதற்கு பெயர் விளக்க குறிப்பு எனப்படுகிறது. அடுத்ததாக நாம் we are going to discuss about the steps in journalizing. Steps in journalizing. There are 8 steps. 8 steps in journalizing. Now I explain one by one. First, the first step is analyze the transaction and identify the accounts. Analyze the transaction and identify the accounts. The identify the accounts means whether it is personal account, real account or nominal account. Next, second one is classify the above accounts under personal account, real account or nominal account. Third, apply the rules of debit and credit for the above 2 accounts. Every transaction affected 2 accounts. Now we classify what is debited and what is credited. The fourth one is find which account is to be debited and which account is to be credited by applying of rules of double entry system. Fifth one is record the date of transactions in the date column. First column is date column. Sixth, enter the name of the account to be debited in the particulars column very close to left hand side of the particulars column, followed by the abbreviation debtor. At the end, in the same line, against this the amount to be debited is entered in the debit amount column in the same line. Seventh point is write the name of the account to be credited in the second line starting with the word to, prefixed a few spaces away from the margin in the particular column. Against this, the amount is to be credited is entered in the credit column in the same line. The last step is write the narration within the brackets in the next line in the particulars column. இப்பொழுது நாம் குறிப்பேட்டில் பதிவு செய்யும் படிநிலைகளை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதில் 8 படிநிலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக இதை நாம் கற்றுக்கொள்வோம். ஃபஸ்ட்டு, நடவடிக்கைகளை ஆய்வு செய்து அதிலுள்ள கணக்குகளை அடையாளம் காண வேண்டும். ஒவ்வொரு நடவடிக்கையும் ஆய்வு செய்து அதனுடைய தன்மையின் அடிப்படையில் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அடையாளம் கொண்ட கணக்குகளை அது ஆள்சார் கணக்கா அல்லது சொத்து கணக்கா அல்லது பெயரளவு கணக்கா என்பதை பாகுபடுத்த வேண்டும். மூன்றாவது, மேலே பாகுபடுத்தப்பட்ட 2 கணக்குகளுக்கும் பற்று வரவு விதிகளை பொருத்தி பார்க்க வேண்டுமா? எதை பற்றி செய்ய வேண்டும், எதை வரவு வைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, இரட்டை பதிவு முறையின் விதிகளை பயன்படுத்தி எந்த கணக்கினை பற்று வைக்க வேண்டும், எந்த கணக்கினை வரவு வைக்க வேண்டும் என கண்டறிய வேண்டும். ஐந்தாவது, நடவடிக்கை நடந்த நாளினை நாள் பத்தியில் பதிவு செய்திட வேண்டும். ஆறாவது,
பற்று வைக்க வேண்டிய கணக்கின் பெயரை விவரப்பத்தியின் இடது பக்கத்தில் மிகவும் நெருக்கமாக எழுத ஆரம்பித்து அந்த வரியின் இறுதியில் ப என்று பதிவு செய்ய வேண்டும். இதற்கு எதிரான அதே வரியில் பற்று பத்தியில் பற்று வைக்கும் தொகையினை பதிவு செய்திட வேண்டும். அதேபோல் வரவு வைக்க வேண்டிய கணக்கின் பெயரை இரண்டாவது வரியில் பக்க ஓரத்திலிருந்து சிறிது இடைவெளி விட்டு விவரப்பத்தியில் எழுத வேண்டும். அதே வரியில் எதிராக உள்ள வரவு பத்தியில் வரவு வைக்கும் தொகையினை பதிவு செய்திட வேண்டும். அடுத்த வரியில் விவரப்பத்தியில் சிறு விளக்கத்தினை பிறை அடைப்பில் கொடுக்க வேண்டும். இதுவே குறிப்பேட்டில் பதிவு செய்வதற்கான படிநிலைகள் ஆகும். இதுவே குறிப்பேட்டில் பதிவு செய்வதற்கான படிநிலைகள் ஆகும். இந்த 8 படிநிலைகளை படிவு நிலைகளை நாம் நன்கு கற்று தெளிவாக அறிந்து கொள்ளும் பொழுது கணக்குகள் செய்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். Next heading, different types of journal entries. Different types of journal entries. First, single entry. Second, compound entry. Third, opening entry. Fourth, closing entry. Fifth, rectifying entry. Sixth, adjusting entry. Seventh, transferring entry. What is single entry? What is single entry? Single entry is an entry in which only 2 accounts are involved. Only 2 accounts are involved. One account is debited and another is credited. It is called single entry. The second one is compound entry. Compound entry is an entry which more than 2 accounts are involved. Either more than one account is debited or more than one account is credited or both. It is called compound entry. It is called compound entry. The third one is opening entry. Through opening entry, the balances of assets and liabilities at the end of the previous accounting year are brought forward to the current accounting year. This entry is called opening entry. Next, closing entry. At the end of the accounting period, the nominal accounts are closed by transferring to trading account or profit and loss account. All direct expenses and direct revenues are transferred to trading account. Only direct expenses and revenues are transferred to trading account. All indirect expenses and indirect revenues are transferred to profit and loss account. It is called closing entry. Next, rectifying entry. Rectifying entries are passed to make correction of errors in accounting. We can discuss in chapter number 9. Next, adjusting entry. Adjusting entry. Adjusting entry is an entry made for the transaction which remain unrecorded or require adjustment after closing the accounts of the accounting year. The final one is transfer entry.
Transfer entry is the entry through which amount is transferred from one account to another. இப்பொழுது நாம் குறிப்பேட்டு பதிவின் வகைகளை அறிந்து கொள்ளப் போகிறோம். குறிப்பேட்டு பதிவின் வகைகளை அறிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவதாக தனிப்பதிவு, கூட்டுப்பதிவு, தொடக்கப்பதிவு, இறுதிப்பதிவு, திருத்தப்பதிவு, சரிக்கட்டுப்பதிவு, இறுதியாக மாற்றுப்பதிவு. சரி, தனிப்பதிவு என்றால் என்ன? தனிப்பதிவு என்றால் என்ன? தனிப்பதிவு என்றால் என்ன? 2 கணக்குகள் மட்டும் ஒரு குறிப்பேட்டில் பதிவாயினால் அந்த பதிவு தனிப்பதிவு எனப்படுகிறது. அதில் ஒரு கணக்கு பற்று வைக்கப்படும், மற்றொரு கணக்கு வரவு வைக்கப்படும். அடுத்ததாக கூட்டுப்பதிவு. கூட்டுப்பதிவு என்றால் என்ன? இப்பதிவில் ஒன்றிற்கும் மேற்பட்ட கணக்குகள் தொடர்புற்றிருக்கும். ஒன்றிற்கு மேற்பட்ட கணக்குகள் பற்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட கணக்குகள் வரவு அல்லது இரண்டும் வைக்கப்படும். இது கூட்டுப்பதிவு எனப்படுகிறது. அடுத்ததாக தொடக்கப்பதிவு. கடந்த ஆண்டின் இறுதியில் உள்ள சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் இறுதி இருப்பினை நடப்பாண்டின் தொடக்க இருப்பாக கொண்டு வருவதற்கு பதிவு செய்யப்படும் பதிவு தொடக்க பதிவாகும். அதாவது கடந்த ஆண்டின் இறுதி சரக்கு நடப்பாண்டின் தொடக்க சரக்காக மாறிவிடும். அதற்கு ஒரு பதிவு செய்யப்படுகிறது. இந்த பதிவு தொடக்க பதிவு. அடுத்ததாக இறுதி பதிவு. கணக்காண்டின் இறுதியில் பெயரளவு கணக்குகள் முடிக்கப்பெற்று வியாபார அல்லது லாப நட்ட கணக்கிற்கு மாற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு தொழில் நிறுவனமும் வருட இறுதியில் அல்லது குறிப்பிட்ட கால முடிவில் கணக்குகள் முடிக்கப்பெற்று லாபம் அல்லது நட்ட கணக்கிற்கு மாற்றப்படுகிறது. அனைத்து நேரடி செலவுகள் மற்றும் நேரடி வருமானங்கள் வியாபார கணக்கிலும், மறைமுக செலவுகள் மற்றும் மறைமுக வருமானங்கள் லாப நட்ட கணக்கிலும் மாற்றுவதற்கு இப்பதிவுகள் என்று பெயர். அடுத்ததாக திருத்த பதிவு. திருத்த பதிவு கணக்கியலில் ஏற்பட்ட பிழைகளை திருத்தம் செய்வதற்கு மேற்கொள்ளப்படும் பதிவுகள் திருத்த பதிவுகள் ஆகும். கணக்குகளை பதிவு செய்யும் பொழுது அதை அடித்து எழுதிவிடாதபடி அந்த தவறை திருத்துவதற்காக இன்னொரு பதிவு செய்யப்படுகிறது. இது திருத்த பதிவு எனப்படுகிறது. அடுத்ததாக சரிக்கட்டும் பதிவு. சரிக்கட்டும் பதிவு கணக்கேடுகளில் பதிவு செய்யப்படாத நடவடிக்கைகள் அல்லது கணக்காண்டின் கணக்குகளை முடித்த பின் சரி கட்டப்பட வேண்டிய விவரங்களை கணக்கில் கொண்டு வர இவ்வகையான பதிவுகள் செய்யப்படுகிறது. இது சரி கட்டும் பதிவுகள் எனப்படுகிறது. அடுத்ததாக மாற்றுப்பதிவு. இறுதி பதிவு என்னது? மாற்றுப்பதிவு. ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்கிற்கு தொகையை மாற்றுவதற்கு செய்யும் பதிவு மாற்றுப்பதிவு எனப்படுகிறது. அடுத்ததாக application of rules of double entry system. Now I explain the application of rules of double entry system. Rules of double entry system of bookkeeping are applied for the business transaction. There are two aspects in each account. One is personal account, second is real account, third one is nominal account. Now I explain each account with an example.
First one is personal account. First one is personal account. First one is personal account. The rule is debit the receiver and credit the giver. Debit the receiver and credit the giver. Debit the receiver, credit the giver. In case of personal account, the rule is debit the account of the person who receives the benefit and credit the account of the person who gives the benefit. For an example, paid Anbu rupees 10,000 by check. In this example, two accounts are affected. One is Anbu account, another is bank account. Both are personal accounts. Anbu and bank both are personal accounts. Now I apply the personal account rules. Debit the receiver, credit the giver. Paid Anbu 10,000 by cash. Anbu is the receiver. So Anbu account is debited. Bank is the giver. Check. It is a check. Check amount is paid by the bank. So bank is the giver. Debit the receiver, credit the giver. So bank account is credited. The journal entry is Anbu account debtor to cash account. Another real account. Real account. For an example, furniture purchased for cash, rupees 5,000. In this example, there is two accounts are affected. One is furniture, another is cash account. Both are real account. Both are real account. Furniture and cash are real account. Now I apply the rule of real account. Debit what comes in, credit what goes out. Debit what comes in, credit what goes out. When we purchase furniture, furniture comes in and cash goes out. So furniture account debtor to cash account. Furniture comes in, cash goes out. Third one is nominal account. Nominal account. Example, paid rent rupees 5,000 in cash. In this transaction, two accounts are affected. Rent account and cash account. Rent account and cash account. Rent is a nominal account. Cash is a real account. Rent is a nominal account. Rent is a nominal account. On the other hand, cash is a real account. Paid rent. Therefore, rent is an expenses. Expenses and losses, debits. Debit all expenses and losses. So, rent is debited. In real account, debit what comes in, credit what goes out. Credit what goes out. If you paid rent, cash goes out. So, cash account is credited. The journal entry is rent account debtor to cash account. இப்பொழுது இரட்டை பதிவு முறையின் விதிகளை நாம் பயன்படுத்தி எப்படியாக நடவடிக்கைகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதை குறித்து அறிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவது 3 கணக்குகள் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே முதலாவதாக நாம் படித்தபடியாக ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு. இந்த ஒவ்வொரு கணக்கிற்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுடன் உங்களுக்கு இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவதாக ஆள்சார் கணக்கு. எடுத்துக்காட்டு, அன்பிற்கு காசோலை மூலம் செலுத்தியது ரூபாய் 10,000. அன்பு என்பவர் ஒரு நபர். அவருக்கு காசோலை மூலமாக ரூபாய் 10,000 செலுத்தியிருக்கிறோம். இதில் 2 கணக்குகள் பாதிக்கப்படுகிறது. முதலாவது அன்பு கணக்கு, மற்றொன்று வங்கி கணக்கு.
இரண்டுமே ஆள்சார் கணக்கு ஆகும். கணக்கியலின் விதிப்படியாக இரண்டுமே என்னது? ஆள்சார் கணக்கு. இப்பொழுது இந்த ஆள்சார் விதியை நாம் இந்த இடத்துல பின்பற்ற வேண்டும். ஆள்சார் கணக்கு என்பது என்னது? பெறுபவரை பற்று செய்ய வேண்டும், தருபவரை வரவு செய்ய வேண்டும். பெறுபவர் பற்று, தருபவர் வரவு. அன்பிற்கு காசோலை மூலம் செலுத்தியது ரூபாய் 10,000. அப்படியானால் அன்பு பெறுபவர். அதனால் அன்பை என்ன செய்யணும்? பற்று வைக்கப்பட வேண்டும். இந்த காசோலைக்கு பணத்தை செலுத்துபவர் வங்கி. எனவே வங்கியை வரவு செய்ய வேண்டும். பெறுபவர் பற்று, தருபவர் வரவு. அடுத்தது சொத்து கணக்கு. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அரைகலன் ரொக்கத்திற்கு வாங்கியது 5,000 ரூபாய். இந்த நடவடிக்கைகள் 2 கணக்குகள் பாதிக்கப்படுகின்றன. ஒன்று அரைகலன் கணக்கு, மற்றொன்று ரொக்க கணக்கு. இரண்டுமே சொத்து கணக்கு. எனவே ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு. இரண்டாவது அந்த சொத்து கணக்கில் வருகிற விதிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். உள்வருவன பற்று, வெளிச்செல்வன வரவு. உள்வருவன பற்று, வெளிச்செல்வன வரவு. இந்த எடுத்துக்காட்டில் அரைகலன் உள் வருகிறது. எனவே அரைகலனை பற்று செய்ய வேண்டும். ரொக்கம் வெளிச்செல்கிறது. எனவே ரொக்கத்தை வரவு வைக்க வேண்டும். இந்த விதியை சரியாக மனப்பாடம் செய்து படித்து கொள்ளும் பொழுது கணக்கு செய்வதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும். உள்வருவன பற்று, வெளிச்செல்வன வரவு. அரைகலன் உள் வருகிறது. எனவே அரைகலன் பற்று. ரொக்கம் வெளிச்செல்கிறது. எனவே ரொக்கம் வரவு. மூன்றாவதாக பெயரளவு கணக்கு. பெயரளவு கணக்கு. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. வாடகை ரொக்கமாக செலுத்தியது. வாடகை ரொக்கமாக செலுத்தியது. இந்த எடுத்துக்காட்டில் 2 கணக்குகள் பாதிக்கப்படுகிறது. 2 கணக்கு பாதிக்கப்படுகிறது. ஒன்று வாடகை, இன்னொன்று என்னது? ரொக்கம். வாடகை, இன்னொன்று என்னது? ரொக்கம். வாடகை என்பது பெயரளவு கணக்கு. ரொக்கம் என்பது சொத்து கணக்கு. இந்த பெயரளவு கணக்கின் விதிமுறைகள் என்ன? செலவுகளும் நட்டங்களும் பற்று, வருமானமும் ஆதாயமும் வரவு. வாடகை ரொக்கமாக செலுத்தும் பொழுது வாடகை ஒரு செலவு. எனவே வாடகை பற்று வைக்கப்பட வேண்டும். அதுபோல சொத்து கணக்கை பார்க்கும் பொழுது உள்வருவன பற்று, வெளிச்செல்வன வரவு. வாடகை செலுத்தும் பொழுது ரொக்கம் வெளிச்செல்லுகிறது. எனவே ரொக்கத்தை வரவு வைக்க வேண்டும். அப்படியானால் குறிப்பேடு எப்படியாக எழுத வேண்டும்? வாடகை கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. வாடகை கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. இன்றைய நாளிலே கணக்கியலின் பொன்னான விதிகளை நாம் அறிந்து கொண்டோம். அதன் பின்பதாக குறிப்பேட்டு பதிவுகள் என்றால் என்ன என்று அறிந்து கொண்டோம். அதனுடைய பொருள், குறிப்பேட்டின் படிவம், குறிப்பேட்டில் பதிவு செய்வதற்கான படிநிலைகளை அறிந்து கொண்டோம். குறிப்பேட்டு பதிவின் வகைகளையும் நாம் அறிந்து கொண்டோம். இன்றைய வகுப்பிலே நடத்திய பாடத்தில் மிகவும் முக்கியமானது என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், அந்த கணக்கியலின் விதிகள் என்பது மிகவும் முக்கியமானது. அந்த கணக்கியலின் விதிகளை பாராமல் படித்து கொள்ள வேண்டும். அதை பாராமல் படித்து நினைவில் கொள்ளும் பொழுது அடுத்த வகுப்பில் நாம் கணக்கு செய்வதற்கு மிகவும் இது எளிமையாக இருக்கும். ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு. பெறுபவரை பற்று, தருபவர் வரவு. உள்வருவன பற்று, வெளிச்செல்வன வரவு. செலவு நட்டம் பற்று, வருமானம் ஆதாயம் வரவு. அதே போல் ஆங்கிலத்தில் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா 3 கணக்குகள்: பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட்.
personal account, real account, nominal account. In personal account, debit the receiver, credit the giver. In real account, debit what comes in, credit what goes out. In nominal account, debit all expenses and losses, credit all incomes and gains. இந்த விதிமுறைகளை நன்கு படித்துக்கொள்வோம். அடுத்த வகுப்பில் கணக்கு செய்வதற்கு இது மிகவும் எளிமையாக இருக்கும். அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம்.